ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி நாளில் வேறு வேறு நட்சத்திரங்கள் கூடியிருக்கும். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் பௌர்ணமி திதியுடன் சித்திரை நட்சத்திரமும் இணைந்திருக்கும். இந்த நாளில்தான் மிகவும் பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடக்கிறது. இந்திரன் பாவ விமோசனம் வேண்டி சிவாலயங்களுக்கு சென்று வணங்கி வரும்போது மதுரையில் சொக்கநாதரை தரிசித்து பாவ விமோசனம் பெற்ற நாள் சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தனின் பிறந்த நாள் இதுவென்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் சித்திரகுப்தரை பூஜைகள் செய்து வணங்கினால் அவர் சிவனருளை பெறுவதற்கு வகை செய்வார் என்றும் நம்பப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியில் செய்யும் பிரார்த்தனைகள் நம்மை உயர்ந்த தெய்வீக ஆற்றலுடன் இணைக்கும். அனுமன் சித்திரை மாத பௌர்ணமி திதியில் பிறந்ததால் இந்த நாள் அவரது பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. முழு நிலவு உயர்ந்த எண்ணங்களையும் நேர்மறையான உணர்வுகளையும் ஊக்குவிக்கும்.